பரீட்சித் மகாராஜா சுகரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். பிரம்மன் பிரம்மண்ய அனிர்தேஷ்யே நிர்குணே குணவருத்தய கதம் சரந்தி ஸ்ருதய சாக்ஷாத் சதத அசத பரே. இதான் பரீட்சித்து கேட்கக்கூடிய கேள்வி. அவருக்கு என்ன சந்தேகம் என்றால், வேதங்கள் பிரம்மத்தை எப்படி சொல்ல முடியும்? ஏன் சொல்ல முடியாதா? நான் வேதமே சொல்லாவிட்டால் யார் சொல்லுவார்கள்? வேதைஷ்ச சர்வைஹி அகமேவ வேத்யா என்று கண்ணன் பகவத்கீதையில தெரிவிக்கிறார். எல்லா வேதங்களாலும் நான் மட்டும்தான் சொல்லப்படுகிறேன். என்னை தவிர வேதங்கள் வேற யார பத்தியும் பேசாது. என்னை பற்றி பேசுவதற்கு வேதத்தை தவிர வேறு நூலும் கிடையாது. ரெண்டு விதத்திலையும் வச்சுக்கணும். வேதைஷ்ச சர்வைஹி அகமேவ வேத்யா என்று கண்ணன் தெரிவித்தார். வேதங்களால் நான் அறியப்படுகிறேன். அதுல ரெண்டு இடத்துல அழுத்தி சொல்லணுமா. வேதங்களால் நான் மட்டுமே அறியப்படுகிறேன், வேதங்களால் மட்டுமே நான் அறியப்படுகிறேன். அப்ப வேதத்தை விட்டா பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணமும் கிடையாது. ஏன்னா கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா? அனுமானம் பண்ணி இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு ஊகம் பண்ணி தெரிந்து கொள்ள முடியுமா? எந்த வழியும் கிடையாது. வேதத்தை கொண்டு மட்டும்தான் பரமாத்மாவை புரிந்து கொள்ள முடியும். சரி, அந்த வேதம் யாரை பத்தி? பரமாத்மாவை பத்தியும் பேசுறது. இந்திரன் சந்திரன் குபேரன் எல்லாரையும் பத்தி பேசுமானால், இவர்கள் எல்லாம் வெளியூர் தோற்றமாக இருக்கக்கூடிய உடல்கள். அவர்களுக்குள்ளும் அந்தர்யாமியாக பரமாத்மா தானே இருக்கிறார். அவரை பற்றித்தான் வேதங்கள் பேசுகின்றன என்று கண்ணனே தெரிவிக்கிறார். அதுல பரீட்சித்துக்கு ஒரு சந்தேகம். வேதங்கள் எப்படி பரமாத்மாவை பத்தி பேச முடியும்? ஏன் அதுல என்ன கஷ்டம் என்றால், வேதங்களுக்கு ஒரு பண்பு உண்டு, குணவிருத்தயா ஸ்ருதயா என்று பரீட்சித்து தெரிவிக்கிறார். வேதங்கள் எப்பவுமே என்ன பண்ணும்? ஒருவனை பார்த்து பேசும்போது, ஒருவனை வர்ணிக்கும் போது அவனுடைய குணங்களை வைத்துத்தான் அவனை குறிப்பிடும். இவன் சத்துவகுணமுடையவன், சாத்விகன், அவனுக்கு இந்த மாதிரி உபதேசம் பண்ணலாம். இவன் ரஜோகுணமுடையவன், ராஜசன், இவனுக்கு வேறு மாதிரி உபதேசம் செய்யலாம். இவன் தமோகுணத்தை அதிகமாக உடையவன், இவனுக்கு வேறு மாதிரி உபதேசம் செய்யலாம் என்று பிரித்து பிரித்துத்தான் வேதம் உபதேசம் பண்ணும். ஏன்னா சத்துவகுணமுடையவருக்கு பண்ற உபதேசம் ரஜோகுணமுடையவருக்கு எடுபடாது. ரஜோகுணமுடையவருக்கு சொல்லக்கூடிய அறிவுரை தமோகுணமுடையவருக்கு எடுபடாது. அப்ப அவரவர்களுக்கு வேண்டியபடி சொல்லணும் இல்லையோ. அதனால திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன என்று கண்ணன் கீதையில சொல்லுகிறார். வேதம் என்பது முக்குணங்களை உடையவர்களுக்கும் உபதேசம் செய்யக்கூடிய ஒரு நூல். ஏன் பண்ணணும்? சத்துவகுணத்தோடு இருப்பவர்களுக்கு மட்டும் உபதேசம் பண்ணா போராதா? மோட்சத்தை பற்றி மட்டும் உபதேசித்தால் போராதா? வேதத்துல தர்மத்தை பத்தியும் சொல்றது, அறத்தை பத்தியும் சொல்லுகிற. தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் 4 புருஷார்த்தங்கள் சொல்றோமே, 4ஐ அடைவதற்கும் வழிகள் வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளன. ஏன் சொல்ல வேண்டும்? மோட்சம் தானே உண்மையான இலக்கு, உயர்ந்த இலக்கு மோட்சம் தான். அதை மட்டும் சொல்லலாமேன்னு நமக்கு தோன்றும். நாமெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறோம், கல்லூரிக்கு போகிறோம். ஒவ்வொரு மாணவனுக்கு ஒவ்வொரு ஆசை இருக்கும் இல்லையா? ஒருத்தருக்கு கணினியை பத்தி படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஒருத்தருக்கு எந்திரங்களை பத்தி படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஒருத்தருக்கு புவியியல் படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஒருத்தருக்கு வானவியல் படிக்கணும்னு ஆசை இருக்கும். கல்லூரிக்கு போன உடனே எங்களிடத்துல கணினி பொறியியல் மட்டும்தான் இருக்கு, எல்லாரும் இதைத்தான் படிக்கணும்னு சொன்னால் என்ன ஆகும்? 100ல 50 பேர் 60 பேர் விட்டுட்டு போயிடுவா. 40 பேர் ஆசை இருப்பவர்கள் மட்டும்தான் படிப்பார்கள். அப்ப மிச்ச 60 பேர் படிப்பதற்கே எதுவும் இல்லாமல் வீணாக தெரிவார்களோ இல்லையோ. அப்ப வேதமும் மோட்சமுடையவர்களுக்கு மட்டும்தான் நான் உபதேசிப்பேன் என்று சொன்னால், அப்ப மற்றவர்களுக்கு யார் உபதேசிப்பது? ஒரு தாய் தந்தையருக்கு 4 குழந்தைகள் இருக்கிறார்கள்னு வச்சுப்போம். ஒருத்தர் சத்துவகுணத்தோடு இருக்கார், இன்னொருத்தர் ரஜோகுணத்தோடு இருக்கார், இன்னொருத்தர் கலந்து இருக்கார், இன்னொருத்தர் தமோகுணத்தோடு இருக்கார். எந்த தாய் தந்தையராவது நான் நல்ல குழந்தைக்கு மட்டும் சோறு போடுவேன், மத்த குழந்தை நான் சொல்லபடி கேட்காத குழந்தைக்கு சோறு போட மாட்டேன்னு யாரான சொல்ல முடியுமா? தாய் தந்தையரை போலத்தான் வேதம். குழந்தை எப்படி இருந்தாலும் அவனை அரவணைத்து அவனுக்கு நல்லது சொல்லி அவன் ஆசைப்பட்டதை அடைவதற்கு வழிகளை சொல்ல வேண்டும். அப்ப சாத்விகர்களுக்கு உபதேசம் பண்ணும், ராஜசர்களுக்கும் உபதேசம் பண்ணும், தாமசமான தன்மை உடையவர்களுக்கும் உபதேசம் பண்ண வேண்டும். அப்ப வேதத்தினுடைய கண்ணோட்டமே குணங்களை வைத்துத்தான் ஒரு மனிதனை எடை போடும். இவர் சத்துவகுணமுடையவரா, ரஜோகுணமுடையவரா, தமோகுணம், அது தேவனா, மனுஷனா, கந்தர்வனா, யக்ஷனா, இதை பத்தி வேதத்துக்கு கவலையே கிடையாது. எந்த குணத்தை உடையவனுக்கு உபதேசிக்கிறோம் என்றுதான் வேதத்தினுடைய கண்ணோட்டம். இப்ப பரீட்சித்துக்கு சந்தேகம். அப்ப யாரை பார்த்தாலும் குணங்களை வைத்து எடை போடக்கூடிய வேதம் குணத்துக்கு அப்பாற்பட்ட பகவானை எப்படி வர்ணிக்க முடியும்? அவருக்கு சத்துவகுணமும் கிடையாது, ரஜோகுணமும் கிடையாது, தமோகுணமும் கிடையாது. 3 குணங்களையும் அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய பகவானை
முக்குணங்களையே பிரதானமாக பார்க்கக்கூடிய வேதம் எப்படி உபதேசிக்க முடியும், அவரை பத்தி எப்படி பேச முடியும் என்று பரீட்சத்துக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அதை சுகாச்சாரியரிடத்துல கேட்டார். அவருடனே என்ன பதில் சொன்னார்? நல்ல கேள்வி பரீட்சித்து, ஆனா இது புது கேள்வியே கிடையாது. இதே கேள்வியை முன்னால் ஒரு காலத்திலே நாரதர் நாராயணனிடத்திலே கேட்டார் என்று சுகர் தெரிவிக்கிறார். நாரதர் தேவ ரிஷி. நாராயணன் என்பவர் பதரீகாசிரமத்துல இருக்கக்கூடிய பகவானுடைய ஒரு அவதாரம். நரநாராயணர்கள்னு சொல்றோமோ இல்லையோ, பகவான் தானே 2 வடிவங்களோடு பிறந்தார். நரன் என்று ஒரு வடிவம், நாராயணன் என்று ஒரு வடிவம். 2 வடிவங்களோடு திருமந்திரம், அஷ்டாட்சர மந்திரம்னு சொல்றோமே, அந்த மந்திரத்தை நாராயண ரிஷி தான் நரனுக்கு உபதேசம் செய்தாராம். நரநாரணனாய் உலகத்து அறநூல் சிங்காமை விரித்தான் என்று ஆழ்வார் பாசுரம் பாடுகிறார். பதரீகாசிரமத்தில் அமர்ந்து கொண்டு எப்போதும் தவம் செய்து கொண்டிருப்பார். பகவானுடைய ஒரு அவதாரம் நாராயணன் என்கிற ரிஷியாக, அவருக்கு சிஷ்யராக நரன் என்கிற வடிவத்திலும் பகவானே பிறந்தார். ஆச்சாரியனா மட்டும் பிறக்கவில்லை, சிஷ்யனாகவும் பகவானே வந்து பிறந்து நடந்து காட்டினாராம். ஏனென்றால் சிஷ்யன் எப்படி நடக்கணும்னு ஊர்ல யாருக்குமே தெரியலையா. எப்படியோ சிஷ்யர்கள் நடக்கிறார்கள். உண்மையா தொண்டன் சிஷ்யன் எப்படி இருக்கணும்னு காட்டுவதற்காக தானே ஆச்சாரியனுமாக இருந்து தானே சிஷ்யனுமாக இருந்து பகவான் உபதேசித்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாராயண ரிஷியை சந்திப்பதற்கு பதரீகாசிரமத்துக்கு நாரதர் செல்லுகிறார். போன இடத்துல இதே கேள்வியை அவரிடத்தில் நாரதர் கேட்டாராம். சரி, அவர் என்ன பதில் சொன்னார்? அவராவது நேரடியா பதில் சொன்னாரான்? அவரும் நேர சொல்லவில்லை. அவர் வேறு ஒரு கதையை சொல்லுகிறார். ஸ்வயம்புவே பிரம்மசத்திரம் ஜனலோகே அபவத்புரா தத்ரஸ்தானாம் மானசானாம் முனீனாம் ஊர்த்வரேதசாம். முன்னால் ஒரு காலத்தில் ஜனர் லோகம்னு சொல்றோம் இல்லையோ, பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா, 5வது உலகம். அந்த 5வது உலகத்துல ஒரு பெரிய ரிஷிகளுடைய கூட்டம், ஞானிகளுடைய கூட்டம் நடந்ததாம். அந்த கூட்டத்தில் சனந்தனர் என்று பிரம்மாவனுடைய குமாரர்கள் ஒருத்தர் சொல்றோம் இல்லையோ, சனகர், சனத்குமாரர், சனாதனர், சனந்தனன் 4 பேர் சொல்றோம். அவரிடத்தில் அங்கு கூடியிருந்த ரிஷிகள் எல்லாம் இதே கேள்வியை கேட்டார்கள். அவர் அதற்கு இவ்வாறு பதில் கூறினார். அப்ப பரீட்சித்து சுகரிடத்துல கேட்கிறார். அதற்கு நாரதர் நாராயணர் இடத்துல பேசினதை சொல்றார். அதற்குள்ளே ஸ்வேதத்வீபத்தில் ஜனர் லோகத்தில் நடந்த ஒரு உரையாடல் இவ்வாறு என்று தெரிவிக்கிறார். சரி, அங்கேயாவது என்ன நடந்தது? சனந்தனர் என்ன சொன்னார்? நேரடியாக உபதேசம் பண்ணாரா என்றால் அவரும் நேரடியாக சொல்லவில்லை. வேதங்கள் பிரம்மத்தை, பரமாத்மாவை இவ்வாறு ஒரு முறை ஸ்தோத்திரம் செய்தன. பிரளயம் முடிந்து சிருஷ்டி தொடங்கும் சமயத்தில் வேதங்கள் இவ்வாறு பிரம்மத்தை பற்றி உபதேசிக்கின்றன என்று தெரிவிக்கிறார். யதா சயானம் சம்ராஜம் வந்தினஸ்தத் பராக்கிரமைஹி பிரத்யூஷே அப்யேத்த சுஷ்லோகைஹி போதயந்தி அனுஜீவினஹ ததந்தே போதயாம் சக்ருஹு தல்லிங்கைஹி ஸ்ருதயஃப் பரம். பிரளய காலத்தினுடைய இறுதியில் எப்படி ஒரு அரசனை பாடகர்கள் எல்லாம் சேர்ந்து காலை வேளையில் பாடி எழுப்புவார்களோ, அதை போல வேதங்கள் எல்லாரும் சேர்ந்து பகவான் தான் ராஜா, அந்த அரசனை எழுப்பக்கூடிய பணி என்னுடையது என்று. என வேற யாரும் கிடையாது. வேற யார் எழுப்புவது? பிரளய காலத்தில் வேறு தேவர்கள் கிடையாது, கந்தர்வர்கள் கிடையாது, மனுஷர்கள் கிடையாது, யாரும் கிடையாது. வேதம் என்கிற நூல் மட்டும்தான் அப்போதும் இருந்தது, எப்போதும் இருக்கிறது. அப்ப அந்த வேதமே ஒரு புருஷனாக, ஒரு மனிதனாக வடிவம் அழைத்துக் கொள்ளப்பட்டு அந்த வேதங்கள் இவ்வாறு பிரம்மத்தை புகழ்ந்தன என்று தெரிவிக்கிறார். அப்ப கேள்வி என்ன? பிரம்மத்தை வேதம் எப்படி புகழ முடியும், என்னவென்று தெரிவிக்கும் என்று பரீட்சித்தனுடைய கேள்வி. அதற்கு உண்மையாகவே வேதம் எப்படி பிரம்மத்தை புகழ்ந்ததோ அதை இந்த இடத்திலே பரீட்சித்துக்கு சுகாச்சாரியர் தெரிவிக்கிறார். இதுதான் ஸ்ருதி கீதை என்று. வேதமே பகவானை பத்தி பண்ணக்கூடிய ஸ்துதி. வேதம் பிறந்ததே பகவானை ஸ்தோத்திரம் செய்வதற்காகத்தான். ஓதுவார் ஒத்தெல்லாம் எவ்வுலகத்தெவ்வவையும் சாதுவாய் நின் புகழின் தகையல்லால் பிரிதில்லை என்று ஆழ்வாருடைய பாசுரம். ஓதுவார் ஓத்தெல்லாம், எந்தெந்த உலகத்தில் எந்தெந்த ஊரில் எப்படியோ வேதங்கள் ஓதப்படுகின்றன. ஒரு வேதத்துக்கு பல சாக்கைகள் இருக்கின்றன என்று தெரிவிக்கிறார்கள். பொதுவா 4 வேதம்னு எளிமையா சொல்றோம். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று. அதுல சின்ன சின்ன வேறுபாடுகள் உண்டு. ரிக்வேதத்திலேயே 9 கிளைகள் இருக்கின்றன. இதுல இருக்கிற சில மந்திரம் அதுல இருக்காது, அதுல இருக்கிற சில மந்திரம் இதுல இருக்காது. வெவ்வேறு சூக்தங்கள், வெவ்வேறு ஸ்தோத்திரங்கள், மந்திரங்கள் இருக்கலாம். அப்ப ரிக்வேதத்துக்கே 9 கிளைகள், யஜுர்வேதத்துக்கு 15 கிளைகள், சாமவேதத்துக்கு 1000 கிளைகள்.
அத்தனை விதமான வேதங்கள் பாரதத்துல வெவ்வேறு இடங்களில், உலகத்தில் வெவ்வேறு இடங்களில் ஓதப்படுகின்றன. ஆழ்வார் தெரிவித்தார், எங்க வேணாலும் ஓதப்படட்டும். ஓதுவார் ஓத்தெல்லாம் எவ்வுலகத்தெவ்வவையும், எந்த உலகத்தில் படிக்கப்படும் வேதமாக இருந்தாலும் சாதுவாய் நின் புகழில் தகையல்லால் பெரிதில்லை. பகவானுடைய புகழை பாடுவதை தவிர வேதத்துக்கு வேறு வேலையே கிடையாது. வேதம் செய்யக்கூடிய ஒரே காரியம் பரமாத்மாவினுடைய பெருமைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது. ஏன் சொல்ல வேண்டும் என்றால், வேறு வழி கிடையாது. பரமாத்மாவை வேதத்தை கொண்டு மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி தெரிந்து கொண்டால் தான் ஒரு ஜீவாத்மா சம்சாரத்திலும் ஆனந்தப்பட முடியும். இங்கேயே நமக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன, எத்தனையோ பொருள்களை ஆசைப்படுகிறோம். அதையும் பகவான் தான் வழங்க வேண்டும், அருள வேண்டும். மோட்சம் அடைய வேண்டும் என்றாலும் அவருடைய அனுகிரகம் தான் வேண்டும். அப்ப பரமாத்மாவை பற்றி தெரிந்து கொள்ளாவிட்டால் இந்த ஆத்மா இல்லாததற்கு சமம். அசன்னேவச பவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனம் ததோ விதுஹு என்று தைத்திரிய உபனிஷத் சொல்லுகிறது. எவனொருவன் பரமாத்மா பிரம்மம் கண்ணன் இருக்கிறார் என்று உண்மையை புரிந்து கொள்ளுகிறானோ அந்த ஜீவாத்மா தான் இருக்கிறார். யாரெல்லாம் பரமாத்மா இருக்கிறார் என்று புரிந்து கொள்ளவில்லையோ அந்த ஜீவாத்மா இல்லாததற்கு சமம் என்று தெரிவிக்கிறார். உண்மையா இல்லாமல் போக முடியாது, ஆனா இல்லாததற்கு சமமாக ஆகிவிடுகிறார். ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா அதை பயன்படுத்த முடியவில்லை. வீட்டுல தொலைக்காட்சி இருக்கா? இருக்கு. போட்டா வேலை செய்யுமா? வேலை செய்யாது. அதுல பணமே கட்டவில்லை. இந்த கைபேசி இருக்கோ இல்லையோ, திடீர்னு ஓடி வந்து சுவாமி கைபேசி வேணும்னு கேட்டார். யாருக்கோ அழைக்க வேண்டும், அவசரமா அழைக்கணும், கைபேசி கொடுன்னார். சரின்னு எடுத்து கொடுத்தேன். அதுல எல்லாம் தட்டி பார்த்து அழைத்து பார்த்தார். போதுமான அளவு பணங்காசு இல்லாதபடியாலே உங்களால் அழைக்க முடியாதுன்னு அது செய்தி சொல்லித்து. பணம் கட்டலையான்னு கேட்டார். ஆமா, அது ஒரு மாசம் ஆச்சு, நான் பணமே கட்டலன்னு. இப்ப கேட்கும் போதே கைபேசி இல்லைன்னு சொல்லிருக்கலாமே. கைபேசி இருக்கு, ஆனா பணம் கட்டலைன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லுவதற்கு சமம் தானே. வேலை செய்யும் நிலையில் கைபேசி இல்லை, அப்ப இல்லை என்றே சொல்லிவிடலாம். அத போல இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை புரிந்து கொள்ளாத போது ஜீவாத்மாவே இல்லை என்று பொருள். என்றைக்கு ஞானம் பிறக்கிறதோ, பரமாத்மாவை உணர்கிறானோ, அப்பதான் இந்த ஜீவாத்மா உயிரோடு இருக்கிறார்னு கணக்கம். அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன்னு ஆழ்வார் பாடுகிறார். பகவானை பற்றி தெரியாத போது நான் பிறக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்றைக்கு பரமாத்மாவை தெரிந்து கொண்டேனோ அப்புறம் நான் மறந்ததே கிடையாது, அன்றுதான் பிறந்தேன். அப்ப என்றைக்கு ஞானம் பிறக்கிறதோ அன்றுதான் இந்த ஜீவாத்மா இருக்கிறார், உண்டாகிறார், பிறக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அதுதான் வேதத்தினுடைய ஒரே குறிக்கோள். அது வேதம் பகவானுடைய புகழை பலவாறாக பாடுகிறது. அதுல இந்த இடத்திலே ஸ்ருதி கீதையில் பகவானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி பல இடங்களில், நேத்திக்கு சில கோணங்களை பார்த்தோம். கண்ணனுடைய பெருமைகளை வேதாந்த கருத்துகளாகவும் குந்தி சில இடங்களிலே தெரிவித்தாள். சில இடங்களில் தனக்கு செய்த தனிப்பட்ட உதவிகள் என்ன என்று சொன்னாள். சில இடங்களில் உன்னை விட்டு பிரிந்தால் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுவோம், ஊரே சோபை இழந்து போகும்னு தெரிவித்தாள். இதை போல சில அம்சங்களை நேற்றைக்கு பார்த்தோம். நேற்றைக்கு கொஞ்சம் உண்மையில் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். இன்னைக்கு வேதத்தினுடைய ஸ்துதின்னு சொன்னாலே கொஞ்சம் கரடு முரடாகத்தான் இருக்கும். ரொம்ப இனிமையான ஸ்தோத்திரம்னு சொல்ல முடியாது. ஆனா கரடு முரடான விஷயத்துக்குள்ள ஆழமான அர்த்தங்கள் இருக்கின்றன. அதுலயே நல்ல விஷயங்கள். நடைமுறைக்கு பயன்படாத விஷயத்த வேதம் என்னைக்குமே சொல்லாது. அப்ப இந்த ஸ்தோத்திரத்தில் 2 பகுதி இருக்கு. வேதாந்தங்கள். பாகவத புராண புஸ்தகத்தை எடுத்துனால் அச்சு போடும் போதே இந்த ஸ்லோகத்தில் இந்தெந்த வேதாந்த வாக்கியத்துக்கு வியாக்கியானம் செய்யப்படுகிறது. வேதவியாசர் இந்த ஒரு அத்தியாயத்துக்குள்ளே வேதத்துல முக்கியமான வாக்கியங்களை எல்லாம் வர்ணித்து விட வேண்டும்னு ஸ்லோகங்களை எழுதியிருக்கிறார். அப்படி பார்த்தா அது ரொம்ப வேதாந்த காலக்ஷேபம், விசாரமாக போய்விடும். ஆனா அதற்கு இடையிடையில் பகவானுடைய அவதாரங்களின் பெருமை என்ன, அவனுடைய பக்தர்களின் பெருமை என்ன, ஆச்சாரியனுடைய முக்கியத்துவம் என்ன, இது எல்லாவற்றையும் சேர்த்து வேதம் ஓதுகிறது. பகவானுடைய பெருமையை மட்டும் சொல்லவில்லை, அவனை அடைவதற்கு எளிமையான வழிகள் என்ன, அவரை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது அனைத்தையும் சேர்த்து சொல்லுகிறபடியாலே ஓரளவுக்கு நமக்கும் கண்டிப்பா தேவையான பகுதிதான். கஷ்டமா இருக்கிற பகுதியை சுருக்கமா சொல்றேன், சுவையாக இருக்கிற பகுதியை கொஞ்சம் நிதானமாக பார்க்கலாம். நமக்கு இருப்பதே குறைவு. இதுவும் ஸ்லோகங்கள் குறைவுதான். நேற்றுக்கு ஒரு 26 ஸ்லோகங்கள் குந்தியினுடையதுன்னு பார்த்தோம். இதுலயும் ஒரு 28 ஸ்லோகங்கள் தான் மொத்தமே வேதம் பகவானை பற்றி பாடுகிறது. என்ன அர்த்தங்கள், என்ன கருத்துகள், நமக்கு எது பயன்படும் என்று முக்கியமாக பார்க்கலாம். முதல்ல ஸ்ருதயா ஊச்சுகு, வேதங்கள் இவ்வாறு பரமாத்மாவை பற்றி பேசத் தொடங்கின என்று தெரிவிக்கிறார். ஜய ஜய ஜஹ்யஜ
ஜஹ்யஜாம் அஜித தோஷ கிருபீத குணாம் துவமசி யதாத்மா சமருத்த சமஸ்த பகஹா. முதல்ல ஸ்லோகமே பெருசு. குந்தி பாடும்போது சின்ன சின்ன ஸ்லோகமா அழகா பாடினா. வேதம் பாடுகிறதுன்னு சொன்னாலே பெரிய வார்த்தைகள், பெரிய வாக்கியங்கள், கஷ்டமா பாடும். ஒரு 2 ஆச்சாரியர்கள் சம்பிரதாயத்துல உண்டு. பிள்ளை உலகாரியன் என்று ஒரு ஆச்சாரியர், அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்று ஒரு ஆச்சாரியன். 2 பேரும் அண்ணன் தம்பிகள். வடக்கு திருவீதி பிள்ளை என்பவருக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். அதுல முதல் குமாரர் பிறந்தது ஆச்சாரியனுடைய அருளாலே. வடக்கு திருவீதி பிள்ளையுடைய ஆச்சாரியனுக்கு நம்பிள்ளை என்று திருநாமம். அவரிடத்துல வடக்கு திருவீதி பிள்ளையும் மனைவியும் தாயாரும் போய் பிரார்த்திக்கிறார்கள், நல்ல குழந்தை உண்டாக வேண்டும், நீர்தான் அருள வேண்டும் என்று. சரின்னு அவர் அனுகிரகித்தார். நம்பிள்ளையினுடைய அருளாலே பிறந்த குழந்தை பிள்ளை உலகாரியன் என்கிற பெயரோடு திகழ்ந்தார். அவர் சில நூல்களை எழுதியிருக்கிறார். படிச்சா நன்னா புரியும். மேலோட்டமா பார்த்தாலே ஓரளவுக்கு அர்த்தங்களை புரிந்து கொள்ளலாம். ஆனா ஆழமான பல அர்த்தங்கள் அதிலும் இருக்கின்றன. மேலோட்டமா பார்த்தா புரியும். இவர் பிறந்து விட்டாரா, அடுத்தது நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாதனுக்கு பொறாமை. அது என்ன, அவ ஆச்சாரிய அனுகிரகத்தால மட்டும் ஒரு குழந்தை பிறக்கிறது, நான் அனுகிரகம் பண்ண வேண்டாமா, நான் ஒரு குழந்தை கொடுக்கிறேன்னு பெருமான் அனுகிரகத்தாலே தம்பி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்று ஒரு ஆச்சாரியர் பிறந்தார். அவரும் சில நூல்களை எழுதியிருக்கிறார். படிச்சாலே புரியாது. பகவானுடைய அனுகிரகத்தால் ஒருத்தர் பிறந்தால் படிச்சா புரியாது. அவர் பேசினா எப்படி இருக்குமோ அதே போல பேச்சு இருக்கும். என்ன எழுதுறாருன்னே புரியாது. அடிப்படை புரிஞ்சுக்கணும்னாலே அதுக்கு கூட வியாக்கியான புத்தகத்தை வச்சுன்னு படிச்சாதான் புரிஞ்சுக்க முடியும். ஆச்சாரிய அனுகிரகத்தால் பிறந்தவர் ரொம்ப எளிமையாக அழகாக உபதேசங்களை செய்தார். அதே போலத்தான் இங்கும் வேதத்தினுடைய பெருமைக்கு ஏற்ப பகவானை ஸ்தோத்திரம் செய்தால் அது ஓஹோ ஆகோன்னு கொண்டாடும். ஸ்லோகமே கட்டமா இருக்கும், வார்த்தைகளே கொஞ்சம் கட்டமாத்தார். பயப்படுத்துறதுக்காக சொல்லல, இருப்பதை இருக்கும்படி சொல்லுகிறேன். ஆனா அழகான அர்த்தங்களை சொல்லுகிறார். ஜெய ஜெய ஜெகி அஜாம் அஜித தோஷ கிருவீத குணாம் துவமசி யதாத்மனா சமருத்த சமஸ்த பகஹா அஜகத் ஓகசாம் அகில சக்தியவபோதகஸ்தே குவச்சித் தயா அனாத்மனயா சரதஹா அனுச்சரேன் நிகமஹா என்று முதல் ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார். என்ன சொல்றார்? தொடக்கமே அழகான தொடக்கம். ஜெய ஜெய ஜெகி அஜாம் அஜித, பகவானை பார்த்து அஜிதன் என்று அழைக்கிறார். அஜிதன் என்றால் ஜெயிக்கப்பட முடியாதவர். பகவானை யாரும் அடிக்க முடியாது. அதனால அஜிதன்னு பகவானுக்கு திருநாமம். எப்போது இந்த திருநாமம் என்றால், பார்க்கடல் கடைவதற்கு பகவான் ஒரு அவதாரம் எடுத்தாரோ இல்லையோ, தானே வாசுகி பாம்பை பிடித்து கொண்டு கடைந்தாரே, அந்த அவதாரத்துக்கு அஜிதன் என்று பெயர் சொல்லப்படுகிறது. அந்த பெயரை குறிப்பிட்டு வேதம் அழைக்கிறது அஜித. பரமாத்மாவே வெல்லப்பட முடியாதவரே, ஜெய ஜெய, நீர் வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடைய வேண்டும், நீடூழி வாழ வேண்டும் என்று முதல்ல வாழ்த்து பாடுகிறது. பகவானுக்கு நாமையே வாழ்த்து பாடணும். அவர்தான் நம்மை ரட்சிக்க வேண்டும். அவருக்கு எந்த கட்டமோ துன்பமோ வரப்போவது கிடையாது. நமக்குத்தான் உலகத்தில் பல துன்பங்கள் ஏற்படுகின்றன. அப்ப அவர்தானே நம்மை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணணும். நீ நன்னா இருன்னு அவர் நம்மை வாழ்த்த வேண்டுமா? இப்ப வேதம் என்ன பண்றது பாருங்க. வேதம் பகவானை வாழ்த்துகிறது. ஜெய ஜெய, நீ சௌக்கியமாயிரு, நீடூழி வாழ வேண்டும் என்று. என்ன கருத்தென்றால், பகவானிடத்துல இருக்கக்கூடிய அன்பு, பரிவு. ஒருத்தரை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன், அவர் வயதில் மூத்தவராக இருந்தாலும் இவர் நீடூழி வாழ வேண்டும், இவர் நன்னா உலகத்துல நிறைய நாள் இருந்து மக்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவோம் இல்லையோ. வயசு குறைந்திருக்கிறபடியால் ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணு கிடையாது. அன்பின் காரணமாக செய்யலாம். அதை போல பெரியாழ்வார் பண்ணாரு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தென்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. பகவானே, நீ நீடூழி வாழ வேண்டும், உனக்கு எந்த துன்பங்களும் வரக்கூடாதுன்னு ஒரு ஆழ்வார் ஜீவாத்மா பரமாத்மாவை பார்த்து வாழ்த்துகிறார். ஏன் பண்ணுகிறார் என்றால், அன்பினுடைய வெளிப்பாடு. கண்ணனுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, அவன் சௌக்கியமா இருக்கணும். இது ஆண்டாளுக்கு ஆசை. 24வது பாசுரத்திலே போற்றி 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 எத்தனை முறை மங்களாசாசனம் செய்தாள். அன்னி உலகமளந்தாய் அடிபோத்தி, சென்னங்கு தென்னிலங்கு செத்தாய் திரள் போற்றி, பொன்னச்சகடமுதைத்தாய் புகழ் போற்றி. வரிசையா பகவானுக்கு மங்களாசாசனம் என்று தெரிவிப்பார்கள். பகவானுக்கு மங்களங்கள் உண்டாக வேண்டும், அவருக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது, எந்த வியாதியும் வரக்கூடாது, நீடூழி வாழ வேண்டும், ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும். இதை பாடினால் இதற்கு பல்லாண்டு பாடுவது, மங்களாசாசனம் செய்வது என்று பொருள். இது ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் கடமை என்று தெரிவிக்கிறார்கள். பகவானை புகழ்கிறோமோ இல்லையோ, அவருக்கு கைங்கரியம் பண்ணுகிறோமோ இல்லையோ, அவருக்கு எந்த தீமையும் வரக்கூடாது என்று வாழ்த்துவது ஒவ்வொருவனுக்கும் இருக்கக்கூடிய கடமை.
இது அறிவோடு ஞானத்தோடு யோசித்து வரக்கூடிய எண்ணம் அல்ல. ஞானம் மட்டும் இருந்தால் அவர்தானே என்ன ரட்சிக்கணும்னு தோணும். பக்தி, காதல், அன்பு வளர்ந்து விட்டால், ஐயோ கண்ணன் பாவம் சின்ன குழந்தை, அவருக்கு கஷ்டம் வரக்கூடாது, நான் தான் அவரை ரட்சிக்க வேண்டும்னு மனசுக்கு தோன்றுமோ இல்லையோ. அப்ப பகவானையே எளிமையானவராக, மிகவும் மென்மையானவராக பார்த்து நாம மங்களாசாசனம் பாடுவதும் உண்டு. அப்படித்தான் வேதம் தொடங்குகிறது. ஜெய ஜெய அஜித, வெற்றி ஏற்படட்டும், உனக்கு வெற்றி உண்டாகட்டும், உன்னை யாரும் வெல்ல முடியாது, ஆனால் வெற்றி உண்டாகட்டும். பார்த்தாலே முரண்பாடு. அஜிதன்னு சொன்னா வெல்லப்பட முடியாதவர், அப்ப எதுக்கு வெற்றி உண்டாகட்டும்னு வாழ்த்தணும்னா நமக்கு இருக்கிற ஆசை. வேற என்ன நாம பண்ண முடியும்? ரொம்ப சக்திசாலியா இருக்கார், இப்ப நாம என்ன பண்ணலாம்? சக்திகளோடு என்றும் இருன்னு வாழ்த்தலாம் இல்லையோ. அப்படி வேதமே பகவானை கொண்டாடி பல்லாண்டு பாடி தொடங்குகிறது.